இன்று நாம் பார்க்கவிருப்பது வரலாற்றில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கும் ஒரு அருங்காட்சியகத்தை பற்றி, அதுவும் நீருக்கு அடியில். ஆம், உலகின் முதல் நீருக்கடி அருங்காட்சியகம் கிரீஸ் நாட்டில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் வரலாறு வியப்பானது மட்டுமல்ல, பல மர்மங்களையும் புதைத்து வைத்துள்ளது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கப்பல் விபத்தின் எச்சங்களை காட்சிப்படுத்தும் இந்த இடம் ஸ்கூபா டைவர்ஸ்களுக்கு ஒரு புதையல் வேட்டைக்கான களமாக மட்டுமின்றி பல கேள்விகளையும் எழுப்புகிறது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கிரீஸ் நாட்டின் வடக்கு ஸ்போரோட்ஸ் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள அலோனிசோஸ் ஒரு அமைதியான அழகிய தீவு. ஆனால் இதன் நீருக்கு அடியில் ஒரு பண்டைய உலகின் மர்மம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட இந்த நீருக்கடி அருங்காட்சியகம் பெரிஸ்டரா என்ற பண்டைய கப்பலின் சிதைவுகளை காட்சிப்படுத்துகிறது. ஆனால் இந்த கப்பல் விபத்து வெறும் விபத்தா அல்லது இதன் பின்னணியில் ஏதேனும் மர்மம் உள்ளதா என்பது இன்று வரை தெரியவில்லை. இந்த பண்டைய கப்பல் கிமு 425 முதல் 420ஆம் ஆண்டு காலகட்டத்தைச் சேர்ந்தது என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த கப்பல் அந்த காலத்தின் மிகப்பெரிய வணிக கப்பல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 30 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் மென்டி மற்றும் பெப்பாரித்தோஸ் ஆகிய பகுதிகளிலிருந்து புகழ்பெற்ற மது வகைகளை சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆம்பரோக்களில் ஏற்றி சென்ற போது விபத்துக்குள்ளானது. இந்த பிரம்மாண்டமான வணிக கப்பல் ஏன் மூழ்கியது என்பதற்கான சரியான காரணம் இன்றும் மர்மமாகவே உள்ளது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள், அவர்களின் உடல்கள் ஏன் கண்டுபிடிக்கப்படவில்லை போன்ற பல கேள்விகளுக்கு இன்றும் பதில் கிடைக்கவில்லை. மேலும் இந்த பெரிஸ்டரா கப்பல் விபத்து தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும். ஏனென்றால் கப்பலில் இருந்த பல பொருட்கள் அப்படியே சிதைவடையாமல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஆம்பரோக்கள் அவற்றின் அசல் அடுக்குகளில் அப்படியே காணப்படுகின்றன. இதன் காரணமாக கப்பல் விபத்துகளின் பார்த்தீனன் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆம்பரோக்களில் சில வினோதமான சின்னங்கள் மற்றும் குறியீடுகள் காணப்படுகின்றன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கப்பலின் கட்டமைப்பு மிகவும் மேம்பட்டதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த பெரிஸ்டரா கப்பல் விபத்துக்குள்ளான பகுதியை சுற்றியுள்ள கடல் ஆழத்தில் இன்னும் பல மறைக்கப்பட்ட தடயங்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த நீருக்கடி அருங்காட்சியகத்தை நீங்கள் பார்வையிட விரும்பினால் ஸ்கூபா டைவிங் உபகரணங்களுடன் அனுபவம் வாய்ந்த டைவர்ஸின் வழிகாட்டுதலின் கீழ் கடலுக்குள் மூழ்கி கப்பல் சிதைவுகளை காணலாம். சுமார் 25 மீட்டர் ஆழத்தில் இந்த சிதைவுகள் காணப்படுகின்றன. மேலும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல் சிதைவுகளை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயிற்சி பெற்ற உரிமம் பெற்ற டைவர்ஸ்கள் மட்டுமே குறிப்பிட்ட டைவிங் மையங்கள் மூலம் இங்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் பார்வையாளர்கள் எந்த ஒரு தொல்பொருள் பொருட்களையும் தொடவோ அல்லது எடுக்கவோ கூடாது என்பது கட்டாய விதியாகும். அதேபோல நிகழ்நேர சூரிய சக்தியில் இயங்கும் நீருக்கடி கண்காணிப்பு அமைப்புகள் இங்கு நீந்தும் டைவர்ஸ்களை கண்காணிக்கின்றன. மேலும் இந்த பகுதியில் அழிந்து வரும் துறவி சீல், டால்பின்கள், லாகர்ஹெட், ஆமைகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட வகையான மீன்கள் வாழ்கின்றன. இதனால் இந்த இடம் டைவர்ஸ்களுக்கு ஒரு தொல்பொருள் களஞ்சியமாக மட்டுமல்லாமல் ஒரு கண்கவர் நீருக்கடி பல்லுயிர் சொர்க்கமாகவும் விளங்குகிறது. மேலும் அலோனிசோஸ் தீவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் உள்ளூர் மக்கள் இந்த கப்பல் விபத்து குறித்து பல வினோதமான நம்பிக்கைகளை கொண்டுள்ளார்கள். சிலர் இது கடவுளின் சாபத்தால் நிகழ்ந்த விபத்து என்று நம்புகிறார்கள். இன்னும் சிலர் நீருக்கடியில் ஏதோ மர்மமான சக்தி இந்த கப்பலை இழுத்து சென்றதாக கூறுகிறார்கள். இந்த நீருக்கடி அருங்காட்சியகம் கிரீஸ் நாட்டின் வளமான கடல்சார் வரலாற்றின் ஒரு நேரடி சாட்சியாகும். பண்டைய கிரேக்கர்கள் கடல் வணிகத்திலும் கப்பல் கட்டும் கலையிலும் எவ்வளவு சிறந்து விளங்கினார்கள் என்பதை இந்த கப்பல் விபத்து நமக்கு உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.